अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفي نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: لمنازل سعد بن معاذ في الجنة أفضل منه وعلي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய இந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, பல பகுதிகளில் இருந்தும் ஜும்மாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதன் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவருடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கிற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசமடைகிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டினவர்கள், நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாய் இருந்த அத்துணை பேர்களையும் மனைவி மக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, புனிதமான ரமதான் மாதம் நம்மை விட்டு சென்று நம்மை தூய்மைப்படுத்தி சுத்தமாக்கி ஷவ்வால் மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் இதே ஜும்மாவிலே நாம் எல்லாம் ரமதானிலே இருந்தோம். ரமதானுடைய இவ்வாண்டின் நிறைவு ஜும்மாவிலே இருந்தோம். இப்பொழுது ஷவ்வால் மாதம், அதை அடுத்திருக்கின்ற ஷவ்வால் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே இருக்கிறோம். நல்லவர்களோடு சேரும் போது நமக்கும் சிறப்பு கிடைக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ரமலானை ஒட்டி கொண்டிருக்கிறதுனால ஷவ்வாலுக்கும் சிறப்பு, ரமலான முந்தி இருக்கிறதுனால ஷஅபானுக்கும் சிறப்பு. அதுவும் புனிதமான மாதம், ஷவ்வாலும் புனிதமான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மன் ஸாம ரமலான் சும்ம அத்பஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து அடுத்து இருக்கிற ஷவ்வாலிலேயும் 6 நோன்பை யார் வைக்கிறாரோ காலமெல்லாம் நோன்பு வச்ச மாதிரி. நம்மள பலர்கள் 6 நோன்பு வைத்திருக்கிறோம். இந்த மாசம் ஃபுல்லா வைக்கலாம். விடுபட்டவர்கள் எப்படி இருந்தாலும் எந்த ஷவ்வால் ஃபுல்லா வைங்க, அந்த நன்மை கிடைக்கும். காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? ரமதான் மாசம் நோன்பு வச்சு ஷவ்வாலையும் நோன்பு வச்சுட்டோம்னா காலமெல்லாம் நோன்பு வச்ச மாதிரி ஆயிடும். அவ நல்லவர்களோடு சேரும் போது, நல்ல மாதங்களோடு சேரும் போது அடுத்த மாதம் முந்தி இருக்கிற மாதம் எல்லாத்துக்கும் சிறப்பு கிடைச்சது. அவைய நல்லவர்களோடு இருக்கணும். அதைதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான்: கூனுமா சாதிக்கி. உலகத்தில் வாழும் போது நல்லவர்களோடு இருங்க, இறைநேசர்களோடு இருங்க, சாதிக்கீன்களோடு இருங்க, சாலிஹீன்களோடு இருங்க என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
சாலிகின்களாக நாம் எல்லாம் ஆகணும், சாதிக்கின்களாக ஆகணும், உண்மையாளர்களாக ஆகணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக ஆகணும். சகோதரர்கள், சாலிகின்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். நம்ம எல்லாம் சாலிகின்களா ஆகணுங்கிறதுக்கு தாண்டி தான் இந்த ரமலானை தந்தான், லைலத்துல் கத்ரை தந்தான், ஜும்மாவுடைய நாளை தந்திருக்கிறார், பராத்தி தந்திருக்கிறார். இந்த புனிதமான மாதங்களையும் நாட்களையும் இரவுகளையும் நமக்கு ஏன் தருகிறான்? நம்ம எப்படியாவது நல்லவங்களா ஆயிரணுங்கிறதுக்காக. ஒவ்வொரு வல்ல சாலிகின்களுக்கு அல்லாவே பொறுப்பேற்றுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, சாலிகின்களுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறா? அல்லாவே பொறுப்பெடுத்துக்கணும். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். சாலிகின்களாக பலர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சாலிகின்களாக ஆக வேண்டும் என்று துஆ செய்திருக்கிறார்கள், சாலிகின்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லிட்டாங்க. சிலர்கள் சாலிகின்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்கிறான். நபிமார்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி இடத்தை பெறக்கூடியவர்கள். அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சிலாயித்து பாராட்டி அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறான். ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், வமை எருகவு அம் மில்லத்தி இப்ராஹிம் இல்லாமன் சபிய நப்சா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை யார் வெறுப்பா? தன்னை விளங்காதவனை தவிர, தன்னை யார் புரியவில்லையோ அவன் வேணுமானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை வெறுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை யார் வெறுக்க முடியும்? வமை எருகவு அம் மில்லத்தி இப்ராஹிம் அவன் இல்லாமல் சபிய நப்சா வளர்த்த கிஸ்தகையினாக துன்யா. துன்யாவில் அவரை நாம தேர்ந்தெடுத்துட்டோங்க. வளர்த்த கிஸ்தகையினாக துன்யா, துன்யாவில் அவரை நாம் தேர்ந்தெடுத்தோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முஸ்தபா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டனாரையும் அல்லாஹ் சொல்லுகிறான், வளர்த்த கிஸ்தகையினாக துன்யா, துன்யாவிலே அவரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். நபிமார்களிலே அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து உண்டு. இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமின ஸாலிஹீன், ஸாலிஹீன்களிலே மறுமையில் அவர் கட்டுப்பட்டவர்கள். இன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமின ஸாலிஹீன், ஆகிரத்திலேயே ஒரு ஸாலிஹீன்களில் கட்டப்பட்டவர். உலகத்திலேயே அவர் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், மறுமையிலேயும் ஒரு ஸாலிஹீன்களிலே கட்டுப்பட்டவர். இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. நபியே, அவர் உலகத்திலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மறுமையிலேயும் ஒரு சாலிகின்களிலே கட்டுப்பட்டவர். நபியே நாயகமே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றணுங்கிறதுக்கு எப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிறான் பாருங்கள். அது ஒரு சாலிஹீன், அவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இத்தபி மில்லத்தி இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை இத்திபா செய்யுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள். நாயகமே, உயர்ந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவர், அவர் சாலிஹீன்களிலே கட்டுப்பட்டவர், நம்மால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவர் சாலிஹீன்களாக நம்ம ஆகணும்னு அல்லாஹ் துஆ கேட்கணும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்திம காலத்தில் அப்படிதான் துஆ கேட்டார்கள். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு எல்லா பாக்கியத்தையும் தந்தாய், இப்ப நான் அந்திம காலத்துக்கு வந்து விட்டேன், கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டேன், உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலத்துக்கும் வந்துவிட்டேன். மௌத்தியினுடைய கண்ணுக்கு முன்னால் ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒன்று நான் கேட்கிறது என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கி சாலிஹீன்கள் கூட்டத்தில் சேரியாங்க, நல்லோர்கள் கூட்டத்தில் சேரு ரப்பே, உன்னுடைய அருள் பெற்றவருடைய கூட்டத்தில் சேரு ரப்பே என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லிட்டாங்க. சாலிஹீன்களாக நம்ம இருந்தோம்னா சகோதரர்களே, இந்த உலகத்துடைய தேவையும் நமக்கு நிறைவேறிடும், மறுமையிலையும் நம்மளை சிறப்பாக்கி வைப்பான். நம்ம நல்லவர்களா இருந்தோம்னா நம்மளை பார்த்த உடனே பயப்படுவான், கட்டுப்படுவான். நுசீரத்து பி ருஅபி மசீரத்த ஷஹ்ரி கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாத தொலை தூரத்தில் நான் இருக்கிறேன் என்று கேள்விப்பட்டாலே போதும், இருக்கிறவன்லாம் மிரண்டுருவாங்க. நாங்க சொல்லலாம், அத்தா ரூமுக்குள்ள இருந்தாலே போதும் இல்லையா? வீட்டுக்குள்ள வெளியே இருக்க பிள்ளைகள்லாம் பயப்படும். எங்க ஷம்சுல் உதாசரத்து நீடூர்ல அவங்க சும்மா ரூம்ல தான் இருப்பாங்க. ஷம்சுல் உதாசரத்து ரூம்ல இருக்கிறாங்கன்னு உடனேயே பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாரும் கட்டுக்கோப்பா இருப்பாங்க.
அதிர்த்தி இருக்காங்க. அங்க வெளியில வர மாட்டாங்க, ரூமுக்குள்ள இருப்பாங்க. ரூமுக்குள்ள இருந்தாலே போதும், இருக்கிறவங்க எல்லாம் அடங்கி வெட்டி பாம்பாக ஆகிவிடுவார்கள். கப்சிப்பு இருக்கும். ஒரு சத்தம் வர, ஏன் பிரின்சிபால் சம்சுல்தாசத்தை இருக்கிறாங்க, அவெல்லாம் சாதாத்து, அவளை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும். ஆகவே சகோதரர்களே, நாம் நேர்மையா நடந்தால் அவளை பார்த்தா பயப்படுவான், பேசினா போதும் பயப்படுவான், கண்டாலே போதும் அஞ்சுவான். சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் போட்டி போட வந்திருக்கிறார்கள். 72,000 சூனியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தனித்து நிற்கிறார்கள் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோடு. பார்த்தோன்னே போட்டிக்கு வந்தவர்கள் பயப்படுறாங்க. போட்டிக்கு வரும்போது தைரியமாக வரணும், பயப்படுறாங்க. இம்மான் துல்கிய இம்மான் அனுல் முல்கேன். மூசா, போட்டி ஆரம்பிப்போமா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, நாங்க ஆரம்பிக்கலாம்? எப்படி மரியாதையா பேசுறாங்க. போட்டிக்கு வந்திருக்காங்க. போட்டிக்கு வந்திருக்கிறவர்கள், எதிர்த்து போராட வந்திருக்கிறவர்கள் திமிராக ஆணவமா தானே பேசுவார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சாலிஹீன்களிலே கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர், உலுல் அஸ்மான நபிமார்களிலே அவர் ஒருவர், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர், ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஒரு பெண்ணும் பெரும் சமுதாயத்தை ஆண்டவர்கள். அதே போட்டி போட வந்தவர்கள், எதிர்த்து நிற்க வந்தவர்கள். இம்மான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரர்கள் பேசுறாங்க, இம்மான் துல்கிய, மூசா நீங்க போட்டு விளையாட்ட ஆரம்பிங்க, வித்தைய, அல்லது நாங்க ஆரம்பிக்கிறோம், எப்படி செஞ்சுக்கலாம் கேட்கிறாங்க. நீங்களே போடுங்கப்பா, நீங்களே ஆரம்பிங்க. வெற்றி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைச்சிச்சு. கொஞ்சம் எண்ணி பாருங்கள் சகோதரர்களே. அப்ப சூனியக்காரர்கள், எதிர்த்து போராட வந்தவர்கள் பழித்து பேசுகிறார்கள், நீங்க ஆரம்பிங்க, நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் வெற்றி கிடைச்சிச்சு. கடைசியில் எந்த நிலைமை ஆனது தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் மதிச்சு, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்க ஆரம்பிக்கட்டுமா அது பணிவா கேட்டாங்க. நீங்க ஆரம்பிங்க, நீங்களே ஆரம்பிங்களேன்னு மரியாதையா நடந்துகிட்டதுனால ஹிதாயத்தை கொடுத்துட்டான். ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன். 72,000 சூனியக்காரர்களும் இஸ்லாத்தை தழுவிட்டார்கள். ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பையும் நாங்கள் நம்பிவிட்டோம். எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைச்சிச்சு. காரணம், சாலிஹீன்களை மதித்தார்கள், நபிமார்களை மதித்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்தினார்கள். அது ஹிதாயத்து கிடைச்சிருச்சு. பில்கிஸ் அம்மையாருடைய வரலாறை அல்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அம்மா பில்கிஸ் அம்மா சபா நாட்டினுடைய ராணி. ராணினாலே ராணி தான் அந்த பொம்பளை. ரொம்ப கர்வமா இருக்கும். அந்த பொம்பளைக்கு முன்னால யாருமே பேச முடியாதுங்க. கல்யாணம் முடிக்காத பொம்பளை, ரொம்ப தைரியமா இருக்கும். அவை கூடியிருக்கிறது, அரசவை கூடியிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த அம்மாவுடைய மடியிலே ஒரு தபால் வந்து விழுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதி கொண்ட லெட்டர். புது பறவை அந்த தபாலை தூக்கி கொண்டு வருகிறது. இப்போ சட்டசபை நடக்குது, பார்லிமெண்ட் சபை நடக்குதுன்னா யாராவது போக முடியுமா? உள்ளுக்குள்ள நுழைய முடியுமா? பில்கிஸ் அம்மையாருடைய சட்டசபை பார்லிமெண்ட் போர்டு கூடி இருக்கிறது. மெம்பர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய அவைகளிலே பில்கிஸ் அம்மையார் அவருடைய சிம்மாசனத்திலே, ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம், அரியாசனம், அதில் உட்கார்ந்துட்டாங்க ராணி பில்கிஸ் அம்மையார். ஒரு தபாலை கொண்டு வந்து ஹுதுஹுது பறவை போடுகிறது. தபால் விழுந்த உடனே அந்த அம்மா மிரண்டுட்டாங்க. அந்த பொம்பளை பயந்துருச்சு. ரொம்ப கர்வமா பேசுகிற பொம்பளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் லெட்டர் விழுந்த உடனே அது சொல்லுது, ஐயுல் மலவு யா ஐயுல் மலவு உல்கிய இலைய கிதாபுல் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன். அந்த லெட்டர் அப்படியே படிக்குது. அவையோர்களிடத்தில், சபையோர்களிடத்தில் அந்த அம்மா படிச்சு காமிக்குது. அமைச்சர்களே, அவையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே,
எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறது, கித்தாபுல் கரீம், ஒரு கண்ணியமான லெட்டர் வந்திருக்கிறது. யாரிடத்திலிருந்து வந்த லெட்டர் தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான், அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தையே ஆளுகின்ற ராஜா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கிறது. இன்னஹு மின் சுலைமான். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் தஅலு அலைய, என்னிடத்தில் வரம்பு மீறாதீர்கள். வர்தூனி முஸ்லிமீன், கட்டுப்பட்ட நிலைமையிலே என்கிட்ட வந்து சரணாகதி ஆயிடுங்க, கட்டுப்படுங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்த லெட்டருக்கு என்ன பதில் எழுதுறது? இதுக்கு என்ன பதில் சொல்றது? பயந்துருச்சீங்க. அது ஒரு ராணி, அது ரொம்ப கர்வமான பொம்பளை. அது கர்வமான பொம்பளைங்கிறதுனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன லெட்டர் எழுதுறாங்க தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முந்தி வரணும். இன்னஹு மின் சுலைமான்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை முந்தி கொண்டு வர்றாங்க. ஏன்னா அந்த பொம்பளைக்கு பில்கிஸுடைய பேரை தவிர எந்த பொம்பளையும் சொல்லக்கூடாது. சுலைமான் டக்குனு கிழிச்சிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முந்தி எழுதினோம்னா அதை கழிக்கும். பிஸ்மில்லா யார் அல்லா யார் ரஹ்மான் யாரையும், நான் பில்கிஸ் இருக்கும்போது என்னை விட யாரும் இருக்காங்க, அதே பிஸ்மில்லாவை கிழிச்சிடக்கூடாதுன்னு ஏன் காரணம் கிழிக்கட்டும்னு இன்னஹு மின் சுலைமான், இது அல்லாஹ்வுடைய தூதர் சுலைமான் எழுதிய லெட்டர். சுலைமான் கொண்டு பிஸ்மில்லாவை பின்னால தர்றாங்க, அடித்து கொண்டு வர்றாங்க. ஆனா அவங்க சாலிஹின்கிற கட்டுப்பட்டவங்கிறதுனால, அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுனால அது கூட மிரண்டுருச்சு. ஒரு கண்ணியமான லெட்டர் வந்திருக்கிறது. உலகத்தை ஆளுகின்ற ராஜா மன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதியிருக்கிறார்கள். இலா பில்கிஸ், சபா நாட்டு ராணி. அழகான எழுதுறாங்க பாருங்க. சபா நாட்டு ராணி பில்கிஸ் அம்மையாருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதி கொண்ட லெட்டர். எல்லாம் நெருப்பையும் சூரியனையும் வணங்கி கொண்டிருக்கிறீங்க, மரியாதையா இஸ்லாத்தை தழுவிக்க வந்துருங்க. இந்த லெட்டரை பார்த்த உடனே ஏன் ராணுவத்துக்கு முன்னால் உங்களோட படைகள்லாம் நிக்காது, அட்ரஸ் இல்லாம போயிருவீங்க. பெரிய ராணுவத்தை நான் வச்சிருக்கிறேன், என் ராணுவத்தை கொண்டு வந்தோம்னா பொசுங்கி போயிருவீங்க, அட்ரஸ் இல்லாம போவீங்க, உடனே பிறகு வாருங்கள். உடனே வந்துட்டாங்க அந்த அம்மா. பரிச்சைத்து பார்த்தாங்க, பல்லு பிடிச்சு பார்த்தாங்க, நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, கிளம்பி வந்துட்டாங்க. நீங்க என்ன சொன்னாங்க கட்டுப்படலாமா? நீங்க சொல்லுங்க, இல்லப்பா இவரு ஜால்ரா கிடையாது. அந்த உங்களை சொல்லுது, இந்த ஆள் எழுதிருக்க லெட்டரை பார்த்தா இவர் ஜால்ரா தட்டுற ஆள் இல்லை. எப்ப கட்டுப்பட்டு வாங்க, என்ற தாக்கு பிடிக்க முடியாது உங்களால. எப்ப எழுதிட்டாரோ இவருக்கு முன்னால மலம் மோத முடியாது. இன்னல் முலூக்கைலா தகலு கரியத்தன் அஸ்ததூஹா வஜஅலு இஸ்ஸத் அஹ்லிஹா அதில்லா வக்கதாலிக யஃபஅலுன். படையர்களுக்கு முன்னாலேயே அந்த மூளை பேசிருச்சு. இந்த மாதிரி ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நாட்டுக்குள் பூந்தால் அந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி விடுவார்கள். அந்த நாட்டில் உள்ள கண்ணியமானவர்களை கண்ணியமற்றவர்களாக ஆக்கி விடுவார்கள். வக்கதாலிக யஃபஅலுன். இப்படி லெட்டர் எழுதுற ராஜாக்கள்லாம் அப்படிதான் செய்வாங்க. இவர் ஜால்ரா கிடையாது, இவர் ஜால்ரா தேடுறவர் கிடையாது, காசு பணத்துக்கு ஆசைப்படக்கூடியவர் கிடையாது, பதவி பட்டத்துக்கு ஆசைப்படக்கூடியவர் கிடையாது. நாமெல்லாம் விட்டு உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தக்குவாவோடு எழுதியிருக்கிறார் லெட்டர். அதிலே நம்ம போறதை தவிர ஒரு வழி இல்லை. அப்படியே படைகளை கூட்டு வந்து அந்த அம்மா அஸ்லம்து மஅ சுலைமான், நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோடு இஸ்லாத்தை தழுவினேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமியை அந்த அம்மா மணந்துக்கிட்டாங்க, நிக்காஹ் செஞ்சாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு பெரிய திறமை, தைரியம். ஆனாலும் எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தாலும் சத்தியத்துக்கு முன்னால், சாலிஹீன்களுக்கு முன்னால் அந்த பில்கிஸ் அம்மையார் அப்படியே சரணாகதியாகி இஸ்லாத்தை தழுவிய வரலாறை அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சூரத்து நம்லிலே சொல்லி காண்கிறான். நம்லுதானே? அப்ப சாலிஹீன்களாக ஆக வேண்டும் சகோதரர்களே.
சாலிஹீன்களுக்கு முன்னால் எல்லாரும் கட்டுப்படுவாங்க. சும்மா மிரட்டி பார்ப்பான். ஆனா இந்த மிரட்டுற ஒருத்தெல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரை இருக்குது. ஆனா ஒண்ணு நடக்க நமக்கு எதிராக நம்மளுக்கு எவ்வளோ சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரிதான், எல்லாரும் மண்ணை கவுவார்கள். ஒண்ணு அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். எப்ப நமக்கு இஸ்லாத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ ஒண்ணு அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், அல்லது பஸ்மமாயிருமா, அட்ரஸ் இல்லாம போயிடும். ஷருத்துல் வாக்கிஃபி கனஸ்ஸி ஷாலிஹி, வாக்கிஃபினுடைய ஷருத்து அல்லாஹ் ரசூல் போட்ட சட்டமாக இந்த வக்குபுலையெல்லாம் தேவையில்லாம மூக்க வச்சா அவ்வளவுதான். ஒண்ணு ஹிதாயத்து கிடைச்சிடும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹிதாயத் கிடைச்ச மாதிரி, அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத் கிடைச்ச மாதிரி. காலமெல்லாம் ஓதினார் அபூ சுஃபியான், காலமெல்லாம் எதிர்த்து பார்த்தார் காலித் பின் வலீத். ஹிதாயத்தை கொடுத்து செய்பு மின் சுயூஃபில்லாவுடைய லிஸ்ட்ல சேர்ந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு தான் செஞ்சாங்க. ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தாங்க. அல்லது அபூ ஜஹீல், அபூ லஹப், உமையா, உத்பா, ஷைபா, ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாத் போன்றவர்கள் அழிந்த மாதிரி அழிவானும். சாலிஹீன்கள்ட்ட நம்மள்ட்ட மோதினவங்க ஒண்ணு ஹிதாயத்து கிடைக்கும், அல்லது அழிவார்கள், அட்ரஸ் இல்லாமல் போய் விடுவார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், நேர் வழியை காட்டட்டும். அப்படித்தான் நம்ம எல்லாம் துவா செய்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் துவா கேட்டிருக்காங்க. இவர்கள்லாம் அறியாதவர்கள், தெரியாதவர்கள். ஜிப்ரீல் இவர்களை அழித்து விட வேண்டாம். இவர்கள் இஸ்லாத்தை தழுவாவிட்டாலும் இவருடைய வாரிசுகள் இஸ்லாத்துக்கு வருவார்கள், முஸ்லிமாக ஆவார்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பிறகு இந்த மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு சரித்திரத்திலே பதிவாயிருக்கிறது, ஹதீஸ்களிலே பதிவாயிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஆக சாலிஹீன்களாக நாம் எல்லாம் என்ன செய்யணும், ஆகணும். சாலிஹீன்களுக்கு உலகத்திலேயும் சிறப்பு, மறுமையிலேயும் சிறப்பு. நம்முடைய ஜனாசாவை எடுத்து செல்லும் போது ஒரு நல்ல மனிதர் மூத்தாயிட்டாங்க. நம்மளை அடக்கம் செய்ததற்கு பிறகு தோளிலே மக்கள் நம்மை சுமந்து செல்லுகின்ற போது ஒரு நல்ல மனிதர் போயிட்டார், ஒரு சாலிஹானவர் போயிட்டார் என்று நமக்கு சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலர்களை சாலிஹீன்கள், நல்லவர்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள். சையதுனா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா ஹவுஸ் கூட்டத்தின் தலைவர், அன்சாரிகளின் தலைவர் சையதுனா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்தது, அவரை அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. அடக்கி முடிச்சுட்டா கபர்ல நின்று துஆ கேட்பாங்க. இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும் இன்னஹு லயஸலுல் ஆன், உடைய சகோதரருக்கு பிழை பொறுக்க தேடுங்கள், இப்பொழுது அவருக்கு கபரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. துஆ செய்ய சொல்வார்கள், தாங்களும் துஆ செய்வாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸாவை அடக்கி முடிச்சிட்டு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னஹு அப்துல் சாலிஹ், ஹாதா அப்துல் சாலிஹ், இவர் ஒரு சாலிஹான மனிதர் தான். எந்த அளவுக்கு சாலிஹான மனிதர் தெரியுமா? தஹர்ரக லஹு அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மூத்து செய்தியை கேள்விப்பட்டு ரஹ்மானுடைய அரிசி கிட்டு 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 ஆடிடுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய அரிசி ஆடி விட்டது. சகோதரர்களே, இந்த மெம்பர் படி ஆடுமா? நம்ம ஏறினா வேணா ஆடும், அசைச்சா ஆடும், அதுக்கு உயிர் கிடையாது. பெஞ்சி இந்த டேபிள்லாம் ஆடாது. ஆனால் சஅத் பின் முஆத் ஒரு புனிதமான மனிதர் மூத்தாயிட்டாருங்கிறதுனால அவர் மூத்து செய்தி அந்த அல்லாஹ்வுடைய அரியாசனத்தை சென்று அடைந்தவுடனே கிடுகிடுன்னு ஆடிட்டான். தஹர்ரக லஹு அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசி கிடுகிடுத்து விட்டது. வஃபுத்தியத் லஹு அபுவாபுஸ் ஸமா, இவரை வரவேற்பதற்காக வானத்து வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லவர் வருகிறார், சாலிஹ் வருகிறார் என்று அவரை வரவேற்பதற்காக வானத்து வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு விட்டது. ஷஹீதலஹு 70 அல்ஃபு மினல் மலாயிகா, இவருடைய ஜனாஸா தொழுகையில் 70,000 மலக்குகள் கலந்துட்டாங்க. சாலிஹ்னு சொல்லி எந்த அளவுக்கு இவர் சாலிஹான மனிதர் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. 70,000 மலக்குகள் இவருடைய ஜனாஸா தொழுகையில் கலந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு சாலிஹானவர் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு அவரை பாராட்டி அவருக்கு துஆ செய்தார்கள். சாலிஹீன்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறியிருக்கிறார்கள். மரணித்ததற்கு பிறகும் நினைவு கூறியிருக்கிறார்கள், வாழும் காலத்திலேயும் நினைவு கூறியிருக்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டு துணி ஹதியாவா வந்துச்சு, அன்பளி ஒரு பட்டு துணி வருது. சஹாபாக்கெல்லாம் அதை தொட்டு தொட்டு பார்க்கறாங்க, முறைச்சு பார்க்கறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது தொடுறாங்க. புகாரி ஷரீஃபில் வருகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே தாஜபுரம் மின்ஹு, இந்த பட்டு துணியிலிருந்து ஆச்சரியப்படுறீங்களா? பட்டு ஆண்கள் அணியக்கூடாது, தங்கம் அணியக்கூடாது, யாரும் அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கலாம், பெண்களுக்கு கொடுத்துக்கிட வேண்டியதான். இந்த பட்டு துணியை கண்டு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? தாஜபுரம் மின்ஹு, இந்த பட்டு துணியை கண்டு ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாம் யாரும் சொல்லலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, தொட்டாலும் பூ மாதிரி இருக்குது, அதுதான் தொட்டு பார்க்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க இதை கண்டு ஆச்சரியப்படுறீங்களா? இந்த பட்டு துணியை கண்டு லமனாதில் சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் நாளை மறுமையிலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுக்கப்படக்கூடிய கர்ச்சீப்புகள் அஃதல் மின்ஹு அன்யன் மின்ஹு, இதை விட சூப்பரா இருக்கும், இதை விட மென்மையா இருக்கும்னா கர்ச்சீப்புங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஆடைகள்லயே ரொம்ப குறைஞ்ச ரேட்டு கர்ச்சீப் தான். இது 30 ரூபா இல்லையா? ஒரு தொப்பி 500 ரூபா, போட்டிருக்க சட்டை 1000 ரூபாய், உடுத்திருக்கிற கைதி 400 ரூபா 500 ரூபா, பனியன் கூட 100 ரூபா 120 ரூபா. நம்முடைய ஆடைகள்லேயே குறைஞ்ச ரேட்டு கர்ச்சீப் தான். கர்ச்சீப் வச்சுக்கிறது நல்லது, சுன்னத்து தான். ஏன்னா மனாதில் சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கர்ச்சீப் இதை விட சூப்பரா இருக்கும், மென்மையா இருக்கும்னு சொல்றாங்கல்ல. கர்ச்சீப் வைக்கிறது சுன்னத்து தான். வேர்வையை துடைக்க, இப்படி தட்டி விட்டு உட்கார்றதுக்கு. சொர்க்கத்திலிருந்து வேர்வை கிடையாது, சொர்க்கவாசிகள் வேர்க்க மாட்டார்கள், தூசி கிடையாது, சுத்தமா இருக்கு, கர்ச்சீப் இருக்கு. சொர்க்கத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுக்கப்படக்கூடிய கர்ச்சீப்புகள் இதை விட சூப்பராகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும். அவருடைய கர்ச்சீப்பே அப்படி இருந்தா அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கும், அவருடைய மாளிகை எப்படி இருக்கும், அவருடைய வெட்டி தலையணை எப்படி இருக்கும், நீங்க சிந்திச்சுக்கங்க. கர்ச்சீப்பே உயர்ந்த கர்ச்சீப்புகளை அல்லாஹ் கொடுப்பான் அவருக்கு. இந்த அளவுக்கு ஒரு சாலிஹீன்கள்ல கட்டுப்பட்டவர், பெரிய தரஜாவிலே கட்டுப்பட்டவர், ஒரு உன்னதமான மனிதர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்று வாழும் காலத்திலேயும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாமளும் அப்படிலாம் ஆகணுங்கிறதுக்காக தான் இது போன்ற வரலாறுகளை குர்ஆனிலே சொல்கிறார். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே பலர்களை பாராட்டி சிலாகித்து சொல்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, ரமதானிலே நாங்கள் செய்த அமல்களை எல்லாம் நீ கபூல் செய்ய ரஹ்மானே. ரமதானிலே